என்னை பெற்றெடுத்து உலகிற்கு அறிமுகப்படுத்திய பெற்றோர்களின் ஆசியுடனும் சாஸ்திரங்களை படிப்பித்து சான்றோனாக்கிய என்னுடைய குருமார்கள் ஆசியுடனும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் என அனைத்து தெய்வங்கள் ஆசியுடனும் இந்த பதிவை தொடர்கிறேன். திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. முருகாசரணம், கந்தாசரணம், ஓம் சம் சரணபவாய நமக, ஓம் கம் கணபதே நமக. இன்று பங்குனி மாதம் முதல் நாள், பங்குனி மாத பிறப்பு, பங்குனி மாதம் முதல் நாள், ஆங்கில வருடம் 2025 மார்ச் மாதம் 15ஆம் நாள், ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன். மேஷம், உங்கள் திறமைகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இதுவரை உங்கள் திறமைகளை மதிக்காதவர்கள் எல்லாம் என்று உங்களுடைய திறமையை பாராட்டும் நிலைமைக்கு அல்லது உங்கள் திறமை தேவைப்படும் அளவிற்கு உங்களை ஆதரிப்பார்கள். அதிகாரிகள் எல்லாம் இதுவரை உங்களை உதாசீனப்படுத்தியிருந்தால் இன்று உங்களுடைய தயவு அவர்களுக்கு தேவைப்படும் நிலைமைக்கு ஆளாகும். தம்பதிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டாகும். பயணங்களில் புதிய அறிமுகங்கள் உண்டாகும். அதனால் உங்களுக்கு ஆதாயம் இருக்கும். எதிர்பார்த்த சில உதவிகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையப்போகுது. மற்றவரின் தேவைகளை அவர்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே அவங்க என்ன தேவைப்படுறாங்கன்னு தெரிந்து அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்துவீர்கள். வியாபாரத்தினுடைய சூட்சமங்களை புரிந்து கொண்டு இன்று வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பீர்கள். இதுவரை இருந்த தடைகள் எல்லாம் மறையும் நாள். மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு ஒரு அமோகமான நாள். ரிஷபம், வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்களை எல்லாம் துணிச்சலோடு செஞ்சு இன்றைக்கி அசத்த போகிறீங்க. மாற்றங்கள் மகிழ்ச்சியை தரும். சகோதரோட ஆதரவு நன்றாக இருக்கும். சகோதரர்களுடைய நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அவருடைய ஆதரவு நன்றாக இருக்கும். உயர்கல்வி சம்பந்தமான வெளியூர் பயணங்கள்லாம் இன்றைக்கி இருக்கும். அது வெற்றியையும் கொடுக்கும். சுபகாரிய முயற்சிகளாக தைரியமாக இன்றைக்கி ஆரம்பிங்க. நீங்கள் நினச்ச மாதிரி சாதகமாக நடக்கும். புதிய நபர்கள் அறிமுகம் ஏற்படும். அவர்களால் ஆதாயங்கள் உண்டாகலாம். தொழிலில் மாற்றங்கள் செய்வதற்கான சிந்தனை தோன்றும். அது செயல்படுத்துவதற்கு காலம் அருகில் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். குறுகிய தூர பயணங்கள் வெற்றியை தரும். மனதில் புத்துணர்ச்சி உண்டாகும். கடன்கள் எல்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சி கடன் நிவர்த்தி என்பது சாத்தியமாகி கொண்டிருக்கிறது. அது ஒரு பெரிய ரிலீஃப். கடன் குறைவதுங்கிறது ஒரு வருமானம் போலவோட இப்போ சொல்லலாம். ஏன்னா கடனுக்கு கொடுத்து வட்டி கட்டிக்கிட்டு இருக்கிறது செலவுங்கிறப்போ அந்த கடன் குறையும் போது அந்த வட்டி இல்லைங்கும் போது அது ஒரு சேமிப்பு. ஆனால் நீங்கள் அந்த கடன் இருக்கிற மாதிரி நினச்சிட்டு அந்த வட்டிகளை எல்லாம் சேமித்து எமர்ஜென்சிக்கு அதை யூஸ் பண்ணுறதுக்குரிய ஒரு சேமிப்பு பிளான் நீங்கள் இப்போ தொடங்கணும். ஆனால் இந்த நாள் உங்களுக்கு அமோகமான நாள். மிதுனம், உங்கள் பேச்சில் கொஞ்சம் நிதானம் தேவை. தரம் தாழ்ந்து பேச வேண்டாம். ஏன்னா பேச்சினால் உங்களுக்கு எதிர்ப்புகள், வீண் பழிகள் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. குடும்பத்தில் புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். அதனால் ஆதாயம் உண்டாகும். உங்களுடைய எதிர்பாராத பணவரவு உண்டாகும். குழந்தைகள்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக இருந்து அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டி இருக்கும். திடீர் செலவுகள், நெருக்கடிகள்லாம் இருக்கும். உங்களை நம்பிக்கொண்டிருந்தவர்களெல்லாம் அல்லது நீங்கள் அவர்கள் யாரையெல்லாம் நம்பிக்கொண்டிருந்தீர்களோ அவர்களெல்லாம் உங்களுக்கு துரோகம் செய்வதற்கு தயாராக இருப்பார்கள். ஆகவே எல்லோரிடமும் ஜாக்கிரதையாக பழகுங்கள். குழந்தையைப் போல எல்லோரிடமும் எல்லா விஷயங்களையும் பேசி கெடுத்துக்கொள்ள வேண்டாம். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதில் தாமதங்கள் உண்டாகும். தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டிய நாள் இந்த நாள். கடகம், சுயசிந்தனை அதிகரிக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். வாழ்க்கை துணையால் நண்பர்களால் ஆதரவு உண்டாகும். புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள். நட்பு வட்டம் விரிவடையும். செய்யும் செயல்களில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி செய்கிற செயல்களெல்லாம் அமோகமாக நினைத்த மாதிரியெல்லாம் நடத்த போகிறீங்க. அதில் எந்த விதமான கருத்து வேறுபாடு இல்லை. புதிய வாடிக்கையாளர்கள்லாம் அறிமுகமாவார்கள். அதிகாரிகள், இது வரைக்கும் உங்களை உதாசீனப்படுத்த அதிகாரிகள்லாம் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. இப்போ தான் உங்களுடைய அருமை உங்களுக்கு தெரியும். அதிகாரிகள் உங்களை ஆதரிப்பார்கள். நினைத்த பணிகளை நினைத்தபடி செய்து முடிக்கலாம். கூட்டாளிகள் ஒத்துழைப்பு உங்களுக்கு நல்லாயிருக்கும். புதிய கூட்டாளிகள், புதிய ஒப்பந்தங்கள், புதிய முதலீடுகள், புதிய கூட்டுத் தொழில் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது.
சமூக அந்தஸ்து கூடும், மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், தனவரவு அதிகமாகும், சந்தோஷமாக இருப்பீர்கள். அமோகமான நாள் இந்த நாள். சிம்மம். அனாவசியமான வேலைகளை எல்லாம் தவிர்ப்பது நல்லது. தேவையற்ற வேலைகள், அதில் முக்கியமாக சொல்கிறது பிறர் விஷயத்தில் தலையிடுறது, அதனால் உங்களுக்கு பணிச்சுமை கூடும். அதனால் உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் செஞ்சுட்டு போனீங்கன்னா இதனால் ரொம்ப சூப்பராக கொண்டு போயிடலாம். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்கள் வேண்டாம். எதிர்பாராத தனவரவு உண்டாகும், பிள்ளைகளால் உங்களுக்கு ஆதாயம் உண்டாகும். அதிகார பதவியில் இருப்பவங்க உங்களுக்கு இன்னும் ஒரு அனுகூலங்கள் கிடைக்கும். அதாவது ப்ரமோஷன் இல்லாட்டி சேலரி இன்க்ரீஸு, அதுபோல் ஒரு அனுகூலங்கள் என்று கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பேங்கு, ஃபினான்ஸ் சம்பந்தமான இழுபறியாக இருந்த காரியங்கள்லாம் இன்றைக்கி சரியாகும். வெளியூரிலிருந்து புதிய வேலைகள் தொடர்பான செய்திகள் உங்களுக்கு கிடைக்கலாம். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக இருக்கும். இது வரைக்கும் வராமல் இருந்த கடன்கள் அல்லது தொகைகள் எல்லாம் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். உங்களுக்கு ஞாபகம் அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறது. ஆகவே எல்லாவற்றையும் ஞாபகப்படுத்தி நன்றாக செயல்படுங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். கன்னி. இன்று உங்கள் விருப்பங்கள் அதிகரிக்கும் நாள். புதிய புதிய விருப்பங்கள் தோன்றும். ஐயோ அப்படிலாம் புதுசாக தோணுது அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். என்ன தோணுனாலும் அதெல்லாம் நடக்கும். ஏன்னா உங்களுக்கு நினைக்கிறதெல்லாம் நடக்கக்கூடிய நாள். அதனால் சந்தோஷமாக இருப்பீங்க. உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும். லாப வருமானங்கள் அதிகரிக்கும். பெரியோருடைய ஆசீர்வாதம் உண்டாகும். பிரபலமானவர்களுடைய அறிமுகம் கிடைக்கும். தம்பதிக்குள்ளே இருந்த பிரச்சனைகள், தடங்கல்கள், சச்சரவுகள் நீங்கி சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. இது வரைக்கும் இருந்த நீண்ட நாள் பிரச்சனைகள்லாம் தீர்வு கிடைக்கும். குழந்தைகளுடைய விருப்பத்தை தெரிந்து அதை நிறைவேற்றி அவர்களை மகிழ்ச்சி சொல்வீங்க. உயர்கல்வி சார்ந்த துறைகளில் கொஞ்சம் ஏற்ற இறக்க இருந்தாலும் இறுதியில் வெற்றி உங்களுக்கு தான். எல்லா விஷயத்துலையும் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதனால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள். துலாம். தொழிலில் உங்களுக்கு திறமைகள் அதிகரிக்கும். உங்களுடைய திறமைக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். இது வரைக்கும் உதாசீனப்படுத்தின அதிகாரிகள், முதலாளிகள்லாம் உங்களுடைய திறமையை பார்த்து உங்களுக்கு ப்ரமோஷன் கொடுப்பாங்க. இல்லாட்டி அவங்களுடைய விசுவாசமாக இருக்கக்கூடியவங்க லிஸ்ட்டில் உங்களையும் சேர்த்துக்குவாங்க. அதாவது அவங்களுக்கு அடுத்து நீங்கிற ஒரு நிலைமையில் கொண்டு வந்து வைப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். எதனாலும் உங்கள்கிட்ட கேட்டு செய்கிற நிலைமைக்கு மாறுவார்கள். கல்வி சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகளெல்லாம் நீங்கி கல்வியில் பேரும் புகழும் பெறுவீங்க. தந்தை வழி உறவினர்கள்ட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போங்க. பயணம் தொடர்பான முயற்சிகள்லாம் நல்லா கை கொடுக்கும். இயற்கை மருத்துவம் சார்ந்த தேடல்கள் உண்டாகும். புரட்சிகரமான சிந்தனைகள் உங்களுக்கு மனதில் உருவாகி நல்ல ஒரு சிந்தனையை உண்டாக்கும். கூட்டாளிகளுடைய எண்ணத்தை புரிந்து கொண்டு அவர்களுக்கு உதவி செய்வீங்க. பேச்சில் நிதானம் தேவை. தேவையற்ற தர்க்கங்களை தவிர்க்கவும். மொத்தத்தில் இந்த நாள் இனிய நாள். விருச்சிகம். வளர்ச்சிக்கு தேவையான புதிய மாற்றங்களை செய்வதில் தடை தாமதங்கள் இருந்தாலும், எதிர்ப்புகள் இருந்தாலும், விமர்சனங்கள் இருந்தாலும் துணிச்சலோடு அதை செஞ்சு இன்றைக்கி முடிக்க போகிறீங்க. அதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கும். எதிர்காலத்தில் சில தெளிவுகள் தெரியும். அதனால் அதை நோக்கி உங்களுடைய பயணம் கம்பீரமாக இருக்கும். வியாபாரத்தில் புதிய புதிய ஒப்பந்தங்கள்லாம் உங்களுக்கு உண்டாகும். சுபகாரிய முயற்சிகள் எதிர்பார்த்தபடி நடக்கும். குறுகிய தூர பயணத்தில் மேன்மை ஏற்படும். புதிய தொழில்கள் தொடங்குவதற்கான முயற்சிகளில் வெற்றி காண்பீங்க. வருமானம் பெருக்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதை பயன்படுத்தி கொண்டீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கும். தனுசு. பேச்சில் நிதானம் தேவை. புதிய நபர்கள் அறிமுகமாவார்கள். தரம் தாழ்ந்து பேச வேண்டாம். குழந்தைகள் தெளிவாக செயல்பட்டு உங்களுக்கு பேரும் புகழையும் பெற்றுத் தருவார்கள். எதிர்பாராத எதிர்ப்புகள், வீண் பழிகள், அவமானங்கள் வந்து சேரும். அதையெல்லாம் புறந்தள்ளி விட்டு நீங்கள் உங்களுடைய கடமையை செய்தீங்க என்றால் வெற்றி பெறலாம். திடீர் பயணங்கள் லாபத்தை தரும். விரும்பிய பொருட்களை வாங்குவீங்க. வியாபார பணிகளில் இருந்த தடைகள் எல்லாம் விலகும். எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. தேவையற்ற வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது. கொள்கை பிடிப்பு தன்மை மேற்படும். கணிதம் சார்ந்த துறைகளில் ஆர்வம் ஏற்படும். விருப்பங்கள் நிறைவேறும் நாள். இந்த நாள் மொத்தத்தில் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக இருக்கிறது. மகரம். நண்பர்களால் உதவி, வாழ்க்கை துணையால் ஆதாயம், நட்பு வட்டம் விரிவடையும். புதிய நண்பர்கள் அறிமுகமாவார்கள் என சொல்லி உங்களை சுற்று இருக்கக்கூடிய அந்த சர்க்கிள் இருக்குது பார்த்திங்களா, அது எக்ஸ்பேண்ட் ஆகும். உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் போல் நண்பர்கள், துணையார் இவர்களெல்லாம் உங்களுக்கு அனுகூலமாக ஆதரவாக இருப்பார்கள். அதனால்
பயமின்றி எந்த வேலையும் பார்க்கலாம். சமூக அந்தஸ்து கூடும். நினைத்த காரியங்கள் நினைத்தபடி செய்து முடிப்பீங்க. தொழிலில் உழைப்புகளை போட்டு அதற்கான பலனை எதிர்பார்த்து நிற்பீங்க. அந்த பலன் உங்களுக்கு நல்லதாகவே அமையும். எதிர்பார்த்த நல்ல பலன் கிடைப்பதனால எதிர்மறையான சிந்தனைகள்லாம் மாறும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். நண்பர்கள் முன்னாடி உங்களுக்கு அந்தஸ்து உயரும். பழுதுபான வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும். அதையெல்லாம் சரி செய்து வண்டியை புதுசாக ஓட்டுறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். எதிர்பார்த்த உதவிகளெல்லாம் நீங்கள் கேட்காமலே தேடி வரும். கடினமான செயல்களை எல்லாம் ரொம்ப எளிதாக செய்து முடிக்க போகிறீங்க. வெளியூர் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். உங்களுடைய ஆரோக்கியம், குடும்பத்தின் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய நாள். ஆகவே இன்று ஆரோக்கியமாகவும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் அமோகமாக இருக்கப் போகிறீர்கள். கும்பம், இன்றைக்கி பணிச்சுமை கூடும். பணிச்சுமை எப்படி கூடுன்னு பார்த்திங்கன்னா, தேவையற்ற வேலைகள், அடுத்தவங்க விஷயத்தை தலையிடுறது, இல்லாட்டி அடுத்தவங்க வேலையை நானே செஞ்சு கொடுக்க இழுத்து போட்டு செய்கிறது, இதை மாதிரி உங்களுடைய பரோபகார உதவியாக இருக்கட்டும், இல்லாட்டி அதிக பிரசங்கித்தனமாக இருந்தாலும் சரி, எது பாசிட்டிவ் நெகட்டிவ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அடுத்தவங்க விஷயத்தை தலையிடும் போது அது உங்களுக்கு பணிச்சுமையை கொடுக்கும். அதனால் அதெல்லாம் பண்ணாதீங்க. புதிய முயற்சிகள், புதிய மாற்றங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். குழந்தைகளின் விருப்பத்தை நிறைவேற்றுவீங்க. குடும்பத்தில் பெண்கள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். அரசு வேலைகளில் எதிர்பார்த்த வருமானங்கள் கிடைக்கும். தொழிலில் உங்களுடைய வாக்குவன்மை அதிகரித்து அதனால் நல்ல ஒரு பலனை பெற போகிறீங்க. தாய்மாமன் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். எதிர்பார்த்த சில செலவுகள், நெருக்கடிகளாக ஏற்படும். பொறுமையாக அதை நிதானமாக ஹேண்டில் பண்ணணும். ரகசியமான செயல்பாடுகள் அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கு இருந்த நெருக்கம் இன்னும் அதிகமாகும். மற்றவர்கள் தேவையை அறிந்து நிறைவேற்றுவீர்கள். லாபம் நிறைந்த நாள். ஆகவே நன்மைகள் அதிகமாக இருப்பதால் மகிழ்ச்சியான நாளாகவே இந்த நாள் உங்களுக்கு இருக்கிறது. மீனம், புதிதாய் விருப்பங்கள் தோன்றும். அந்த விருப்பங்களை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அது உங்கள் திறமைகளுக்கு ஒரு முக்கிய காரணியாக அமையும். உறவினர்களால் ஆதாயங்கள் உண்டாகும். அவர்களால் அனுகூலம் உண்டாகும். குழந்தைகள் விஷயத்தில் அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு திருப்தியை தருவதோடு உங்களுக்கு பேரும் புகழையும் உண்டாக்கி தரும். பெண்கள் உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்களெல்லாம் உங்களுக்கு ஆதரவாகவும் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பார்கள். அரசு விஷயங்களில் உங்களுடைய காரியங்கள் ஏதாவது பாக்கி இருந்தால் அதெல்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. ஞாயிற்றுக்கிழமையாச்சு அப்படின்னு சொல்கிறீங்களா, எனக்கோ செஞ்சது இன்றைக்கி பண்ணணும். உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸோ ஒரு வாட்ஸ்அப் மெசேஜோ கவர்மெண்ட் ஆஃபீஸிலிருந்து வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கும்போது அரசு உதவி கிடைக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடாது. அதனால் நல்ல இல்லாட்டி அரசு விஷயங்கள் ஏதாவது தொடங்கணும், அது சம்மந்தமாக யாராவது பார்க்கலாம், நீங்கள் பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். இது வரைக்கும் மனசில் உறுத்திட்டு இருந்த விஷயங்களெல்லாம் ஒரு தெளிவான முடிவு எடுத்து அதெல்லாம் சரி பண்ணுவீங்க. ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும். எதிர்பாராத பயணங்கள் உங்களுக்கு வெற்றியை தரும். அதிகாரிகளோட ஆதரவு நன்றாக இருக்கும். அதிகாரிகள் இது வரைக்கும் உதாசீனப்படுத்த அதிகாரிகள்லாம் உங்களை ரொம்ப ஆதரவாக உங்களுக்கு அனுசரணையாக இருப்பாங்க. சமூக ஆர்வலர்களுக்கு கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டால் தான் நன்மைகள் அதிகரிக்கும். ஏன்னா நீங்கள் நல்லது செய்ய போய் அது உங்களுக்கு பூமராங்க போடாது. அதனால் சமூக செயல்கள் செய்யுங்க. அது அடுத்தவங்களை காயப்படாமல் செய்யுங்க. அல்லது அடுத்தவங்களோட ஆலோசனை செய்யுங்க. தனிப்பட்ட முறையில் இயங்க வேண்டாம் என்பது மட்டுமே கருத்து. முதல்ல இந்த நாள் உங்களுக்கு நல்லா அமோகமாக தான் இருக்குது. மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க. எந்த ஒரு கெட்ட விஷயங்களும் தெரியல. இன்றைக்கு மகிழ்ச்சியான நாள், அமோகமான நாள். இந்த நாள் இனிய நாளாக மட்டும் இல்லாமல் எல்லா நாட்களும் இனிய நாளாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை புரிவதோடு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம், சகல சௌபாக்கியங்களையும் தந்து உங்களை காத்தருவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி குறைப்போம். முருகாசரணம், கந்தாசரணம், எங்கும் மங்களம் உண்டாகட்டும். இதுபோல் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் அன்பன் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம். ஓம் சம் சரவணபாய நமக. வண்ணமயிலேறும் என் அங்க வடிவே